வணக்கம். கனடாவின் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த முக்கியமான செய்திகளின் தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். நேட்டோ உச்சி மாநாட்டின் போது கனடா தனது நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தத்தை தென்கொரியாவின் ஹன்வா ஓஷன் நிறுவனத்துக்கு பதிலாக ஜெர்மனியின் TKMS நிறுவனத்துக்கு வழங்கிய முடிவு குறித்து பிரதமர் மார்க் கார்னி விளக்கம் அளித்துள்ளார். இந்த முடிவு நேட்டோ அமைப்பின் தற்காப்பு திறனை மேம்படுத்துவதையும் கனடாவின் பாதுகாப்பு செலவு இலக்குகளை அடைவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஹாலிபெக்ஸ் மற்றும் நாடு முழுவதும் உள்ள விநியோக சங்கிலியில் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் கனேடிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தென்கொரியாவின் ஏமாற்றத்தை தணிக்கும் வகையில் எதிர்காலத்தில் பிற பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப கூட்டணிகளில் அவர்களுடன் இணைந்து செயல்பட கனடா தயாராக உள்ளதாகவும் கார்னி தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் காலியாக உள்ள கொண்டோமினியம்ஸ் வீடுகளை கூட்டாட்சி அரசாங்கம் வாங்குவதற்கான திட்டம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற கன்சர்வேட்டிவ் கட்சியின் கோரிக்கையை லிபரல் அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. வீடமைப்பு பற்றாக்குறையை தீர்க்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டாலும் இந்த திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நிதி மேலாண்மை குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று கூறி அரசு விசாரணையை தடுத்துள்ளது. இதற்கான சரியான காரணம் அரசால் உடனடியாக தெரிவிக்கப்படாத நிலையில் இது வீடமைப்பு சார்ந்த கூட்டாட்சி மற்றும் மாகாண அரசுகளுக்கு இடையேயான அரசியல் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஆபரேஷன் ஹார்ட்பால் என்ற பிரம்மாண்டமான சர்வதேச நடவடிக்கையின் கீழ் இந்தியாவை மையமாக கொண்டு செயல்படும் குற்றவியல் குழுக்களுடன் தொடர்புடைய 37 பேர் மீது அமெரிக்க வழக்கறிஞர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பாவில் மொத்தம் 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 1000 கிலோகிராமுக்கு மேலான கொகைன் மற்றும் மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்கள், துப்பாக்கிகள் மற்றும் பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்தியாவில் சிறையில் உள்ள லாரன்ஸ் பிஷ்னோய் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சீக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் கொலை செய்யப்பட்டதுக்கு உத்தரவிட்டதாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கனடாவைச் சேர்ந்த ரவீந்தர் சிங் தண்டா, ஐஸ்கன் பாக்ரி மற்றும் குர்தேவ் சிங் ஸ்மாக் ஆகியோர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பிரிட்டிஷ் கொலம்பியா உச்ச நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இதில் இந்திய அரசாங்கத்தின் தலையீடு குறித்து எந்தவித ஆதாரமும் இல்லை என கனேடிய காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் டம்ளர் ரிச் பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தாக்குதல் நடத்தியவர் ChatGPT பயன்படுத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 18 வயதான ஜேஸ்வான் ரோஸ்டலர் என்ற நபர் 8 பேரை கொண்டு தற்கொலை செய்து கொண்ட இந்த சம்பவத்துக்கு முன் அவர் ChatGPT தளத்தில் வன்முறை தொடர்பான கேள்விகளை தேடியது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க தவறியதற்காக OpenAI நிறுவனத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகி வருவதாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் நிக்கி சர்மா அறிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் பொறுப்புகள் மற்றும் பொது பாதுகாப்பு குறித்த பெரிய அளவிலான விவாதத்தை இந்த சம்பவம் கனடாவில் எழுப்பியுள்ளது. கனடாவில் ஒரு வன்முறை சம்பவத்துக்காக AI நிறுவனம் மீது அரசு எடுக்கும் முதல் பெரிய சட்டப்போர் எதுவாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மாதம் அஜெக்ஸ் பகுதியில் திருடப்பட்ட வாகனத்தை கொண்டு போலீஸ் வாகனம் மீது மோதிய 16 வயது சிறுவன் மீது டர்ஹம் பிராந்திய போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜூன் மாதம் 11ஆம் தேதி அன்று அதிகாலை 1:35 மணியளவில் கிங்ஸ்டன் மற்றும் வெஸ்ட்னி சாலைகளுக்கு அருகில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஒரு பார்க்கிங் பகுதியில் போர்ட் பிக்கப் ட்ரக் ஆபத்தான முறையில் ஓட்டப்படுவதை கண்டுள்ளனர். போலீசார் அதை நிறுத்த முயன்ற போது ஓட்டுநர் வேண்டுமென்றே போலீஸ் வாகனம் மீது மோதிவிட்டு தப்பியோடியுள்ளனர். அந்த ட்ரக் அஜாக்ஸில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து திருடப்பட்டது என்பது பின்னர் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பைலி ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மற்றும் பர்ச்சர் ரோட் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த வாகனத்தை கண்டறிந்த போலீசார் வாகனம் மீது மோதிய 16 வயது சிறுவனை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவர் இந்த வாகனத்தையும் ஓட்டக்கூடாது என்ற நிபந்தனையின் கீழ் இருந்துள்ளார். அவர் மீது குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல், ஆபத்தான முறையில் இயக்குதல் மற்றும் 2 முறை விடுதலை உத்தரவை மீறுதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இளைஞர் குற்றவியல் நீதி சட்டத்தின் கீழ் சிறுவனின் பெயரை வெளியிட முடியாது என்று தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான வீடியோ அல்லது தகவல் உள்ளவர்கள் போலீசாரையோ அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஹாலிபெக்ஸ் பகுதியில் உள்ள காஸ்கோ பல்பொருள் அங்காடியில் ஒரு குடும்பத்தை பார்த்து இனவரியை தூண்டும் வகையில் பேசி அச்சுறுத்திய நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இது வெறுப்புணர்வால் தூண்டப்பட்ட குற்றமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. பொது இடங்களில் நடைபெறும் இதுபோன்ற இனவரி தாக்குதல்கள் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஜூலை 7ஆம் தேதி காலை நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்தின் மெல்ஸ்ரோஸ் பகுதியில் உள்ள ரோட் 16 நெடுஞ்சாலையில்
கன்ஃபெடரேஷன் பாலத்துக்கு அருகே ஒரு கோர விபத்து ஒன்று நிகழ்ந்துள்ளது. பிரின்ஸ் எட்வர்ட் தீவிலிருந்து நோயாளியுடன் சென்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் ஒன்றும் சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதி கொண்டன. இதில் ஆம்புலன்ஸில் பயணித்த 77 வயது முதியவர், 56 வயதான ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் 23 வயதான மருத்துவ உதவியாளர் ஆகிய மூவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சரக்கு வாகன ஓட்டுநர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் முழு மாகாணத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என பிரின்ஸ் எட்வர்ட் தீவு முதல்வர் தெரிவித்துள்ளார். ஸ்கார்பரோவின் எல்ஸ்மியர் மற்றும் நெல்சன் சாலைகள் அமைந்துள்ள பகுதியில் உள்ள தனியார் சொத்து ஒன்றில் கட்டுப்பாட்டில் இருந்த வாகனம் ஒன்று கட்டடத்துக்குள் உருண்டு சென்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகளோ பெரிய அளவிலான காயங்களோ ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல் தெரிவித்துள்ளது. மோன்ட்ரியலில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஜெப ஆலயங்களை விட்டு வெளியே வந்த ஹசிடிக் யூத சமூகத்தைச் சேர்ந்த மூவர் மீது இனவரி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களின் பாரம்பரிய தொப்பிகளும் திருடப்பட்டுள்ளன. சமூக தலைவர்கள் இது குறித்து கடும் கவலை தெரிவித்துள்ள நிலையில் மோன்ட்ரியல் காவல்துறையின் வெறுப்புணர்வு குற்றப்பிரிவு தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளது. அல்மன் பகுதியில் உள்ள ஒன்டாரியோ காவல் பயிற்சி கல்லூரி அருகே ஜூலை மாதம் 7ஆம் தேதி காலை 11:20 மணிக்கு நடந்த ஒரு பயங்கர விபத்தில் தர்கம் பிராந்திய காவல்துறை பயிற்சி அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொரு அதிகாரி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர்கள் பயிற்சிக்கு சென்று கொண்டிருந்த போது இவர்களது கார் ஒரு பெரிய லாரியுடன் மோதி இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. OPP காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஹொக்வில்லம் மெயிலட்ரிப் பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 3 வீடுகள் முற்றிலுமாக இருந்து நாசமாகியுள்ளன. இந்த துயர சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக செயல்பட்டு அக்கம் பக்கத்தினரை பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளனர். தீயின் விபத்துக்கான காரணம் குறித்து பிரிட்டிஷ் கொலம்பியா மரண விசாரணை அலுவலகம் தீவிர விசாரணையை நடத்தி வருகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கெலவ்னா பகுதியில் அடையாளம் தெரியாத நபரால் விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து அங்குள்ள ஒரு குடியிருப்பு பகுதி முழுவதும் உடனடியாக பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு பல மணி நேரம் முடக்கப்பட்டது. வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்களின் முழுமையான சோதனைக்கு பின்னர் வெடிப்பொருட்கள் ஏதும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டு மக்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் அங்குள்ள மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் பாதுகாப்பு குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. ஒன்டாரியோவின் வார்ட் நகரில் வாகனம் ஒன்று மோதியதில் 2 பாதசாரிகள் படுகாயமடைந்தனர். இதனால் ராதபோர்ட் சாலையின் மேற்கு நோக்கிய போக்குவரத்து முழுவதும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அவசர படையினர் விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டுள்ளனர். இதுகுறித்து யோர்க் பிராந்திய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மோன்ட்ரியலில் உள்ள லாசின் கால்வாயில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மூழ்கிக் கொண்டிருந்த 2 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர்கள் இருவரும் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளனர். ஒரு நபர் தண்ணீர் விழுந்த மற்றொருவரை காப்பாற்ற முயன்ற போது இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. டொரண்டோவின் அனெக்ஸ் பகுதியில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற 2 வாகனங்கள் மோதிய கோர விபத்தில் 2 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெர்த்ரஸ்ட் மற்றும் டொபோனட் வீதிகள் சந்திக்கும் பகுதிக்கு அருகே இந்த விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. சம்பவத்துக்கு விரைந்த டொரண்டோ காவல்துறையினர் விபத்துக்குள்ளான ஒரு வாகனம் மின்கம்பத்தில் மோதியிருந்ததையும் மற்றொரு வாகனம் தலைகீழாக கவிழ்ந்திருந்ததையும் உறுதி செய்துள்ளனர். சம்பவ இடத்தில் முதலுதவி அளித்த டொரண்டோ அவசர கால மருத்துவ பிரிவினர் பலத்த காயங்களுக்குள்ளான ஒருவரை அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கும் சிறு காயங்களுக்குள்ளான மற்றொருவரை சாதாரண சிகிச்சை பிரிவுக்கும் மாற்றியுள்ளனர். டொரண்டோவின் நோர்த்ஜோக் பகுதியில் யோர்க் பல்கலைக்கழகத்துக்கு அருகே செவ்வாய்க்கிழமை மாலை 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 7 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட் மற்றும் ஜேன் ஸ்ட்ரீட் ஆகியவற்றுக்கு இடையிலான பகுதியில் மாலை 5:30 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் வாகனம் ஒன்று முற்றாக கவிழ்ந்துள்ள நிலையில் உள்ளே சிக்கியிருந்தவர்களை காவல்துறையினர் மற்றும் மீட்பு குழுவினர் இணைந்து பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளனர். மீட்கப்பட்ட 7 பேரில் 2 பெரியவர்கள் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் எனினும் அவர்களுக்கு எந்தவித உயிராபத்தும் இல்லை எனவும் மருத்துவ பிரிவினர் தெரிவித்துள்ளனர். ஏனைய 5 பேருக்கும் சிறு காயங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளன. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை டொரண்டோ காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதால் மொரேராஸ் பார்க்வே வீதி தற்காலிகமாக மூடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வழியே பயணிக்கும் சாரதிகள் மாற்றுப்பாதைகளை தேர்ந்தெடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. சாஸ்கட்டுவனின் ரெஜினா பகுதியில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2:10 மணியளவில்
எல்பின்ஸ்டோன் ஸ்ட்ரீட் 800வது தொகுதியில் உள்ள வீடொன்றில் சந்தேக நபர் ஒருவர் கிராஸ்பவ் எனப்படும் அம்பையும் ஆயுதத்தை பயன்படுத்தி அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை அடுத்து சம்பவத்துக்கு விரைந்த ரெஜினா காவல்துறையினர் வீட்டினில் இருந்த ஒரு பெண் மற்றும் சிறுவன் ஆகியோரை பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளனர். எனினும் சந்தேக நபருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வலுவடைந்த நிலையில் 2 காவல்துறை அதிகாரிகள் தங்கள் துப்பாக்கிகளால் சுட்டு அந்த நபரை மடக்கி பிடித்துள்ளனர். பலத்த காயமடைந்த அந்த நபருக்கு காவல்துறையினர் முதலுதவி அளித்து பின்னர் வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அவருக்கு உயிராபத்து இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் காவல்துறையின் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதால் இது குறித்த முழுமையான விசாரணைகளை சஸ்கட்டிவனின் தீவிர சம்பவங்களுக்குள்ளான சுயாதீன விசாரணை குழு அதாவது SIRT தற்போது பொறுப்பேற்றுள்ளது. பொதுமக்களை அமைதி காக்குமாறு ரெஜினா காவல்துறை கோரியுள்ளதுடன் 2026ஆம் ஆண்டில் SIRT தலையிடும் 4வது விசாரணை இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அல்பர்டா மாகாண மக்களின் தனிப்பட்ட தரவுகளை திருடும் நோக்கில் புதிய வகையான குறுஞ்செய்தி மோசடி ஒன்று தற்போது பரவி வருகிறது. சர்வீஸ் கனடா என்ற பெயரில் வரும் அந்த போலி குறுஞ்செய்தியில் பொதுமக்களின் தற்போதைய சுகாதார அட்டை காலாவதியாகிவிட்டதாகவும் கனடா சுகாதாரத்துறையின் புதிய விதிமுறைகளின்படி அனைவரும் மின்னணு சுகாதார அடையாள முறைக்கு மாற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இணையவழி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான இணைப்பும் அந்த போலி செய்தியில் இணைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களை கோரி மாகாண அரசாங்கம் ஒருபோதும் குறுஞ்செய்திகளை அனுப்பாது என சர்வீஸ் அல்பர்டா அமைச்சர் டேல் நெல்லி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இவ்வாறான குறுஞ்செய்திகள் வந்தால் இணைப்புகளை திறக்க வேண்டாம் எனவும் செய்தியை உடனடியாக அழித்து விடுமாறும் பொதுநல பாதுகாப்பு முகவரகம் மற்றும் கனடா சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் கனடாவில் விற்பனை செய்யப்படும் பிரபல USA நிறுவனத்தின் தயாரிப்பான ஒரிபேசரின் ஸ்கால்ப் டென்சிஃபைன் ஷாம்பு சந்தையில் இருந்து அவசரமாக திரும்ப பெறப்படுகிறது. அமெரிக்க உணவு மற்றும் மருத்துவ நிர்வாகத்தின் அறிவிப்பின்படி இந்த ஷாம்புவில் ஆபத்தான பாக்டீரியா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாட்டிலின் அடிப்பகுதியில் YR என்று தொடங்கும் YR010-556, YR010-566 மற்றும் YR010-576 குறியீடுகள் அச்சிடப்பட்டிருந்தால் அதனை உடனடியாக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பாக்டீரியாவானது ஆரோக்கியமானவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு சுவாச நோய்கள், சிறுநீர்குழாய் தொற்றுக்கள் மற்றும் உயிருக்கு ஆபத்தான செப்சிஸ் போன்ற கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என சுகாதாரத்துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அல்பர்டாவில் கூடைப்பந்து விளையாட்டு போட்டியின் போது மாரடைப்பால் சுருண்டு விழுந்த ஒரு நபருக்கு அங்கு விளையாடி கொண்டிருந்த மருத்துவர் உடனடியாக CPR செய்து அவரது உயிரை காப்பாற்றியுள்ளார். ஆனால் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் அந்த மருத்துவருக்கே $250 ஆம்புலன்ஸ் கட்டண ரசீது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ அவசர பணிகளில் உதவி செய்யும் பொதுமக்களுக்கும் மருத்துவ நிபுணர்களுக்கும் ஆம்புலன்ஸ் கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை குறித்து இது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.